ஹலோ. ஹாய். ஹலோ. வெல்கம் டூ நெட்வொர்க் மீலா. ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஃபால்ட் ரூட்டிங். சரிங்களா? ஸோ, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ரவுட்டிங்னா என்ன? ஸ்டாட்டிக் ரூட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். ஆக்சுவலா ஸ்டாட்டிக் ரூட்டிங்னா நான் என்ன சொல்லிக் குடுத்துருந்தேன்? நம்ம ரவுட்டர்ல ஐபி அசைன் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி குடுத்தோனே டைரக்ட்லி கனெக்டட் ரூட் கிரியேட் ஆகுது. டைரக்ட்லி கனெக்டட் ரூட் இல்லாது ரிமைனிங் என்னென்ன ரூட்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரவுட்டிங் டேபிள்ல என்ட்ரி பண்றோம். ஓகேங்களா? இதுதான் என்னது ஸ்டாட்டிக் ரூட்டிங். நம்ம ரவுட்டர்ல என்ட்ரி இருந்தா மட்டும்தான் டேட்டா ஃபார்வர்ட் ஆகும். இல்லைன்னா பாக்கெட் வந்து டிராப் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ ஆஹ், நான் ஒரு லேபோட எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இங்க நம்ம வந்து 192.168.1.0 இங்க வந்து 192.168.2.0. இப்போ நான் இந்த ரவுட்டருக்கு வந்து 2 டைரக்ட்லி கனெக்டட் நெட்வொர்க் இருக்கு. ஸோ ரிமைனிங் நான் 2 ரூட் எழுதுவேன். ஓகேங்களா? அதே மாரி இந்த நெட்வொர்க்கு கூட 2 ரூட் எழுதுறேன். இப்போ இங்க நம்மளோட ஆக்சுவலா ஒரு நெட்வொர்க்ல ஒரு 10, 15 நெட்வொர்க் இருந்ததுன்னா, ஸோ மல்டிபிள் நெட்வொர்க் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நான் என்ட்ரி குடுக்கறதுக்கு பதிலா, ஹோல் நெட்வொர்க்லயும் நான் எந்த மாரி ரெப்ரசன்டேஷன் பண்றேன்னா, 000 நெட்வொர்க் போர்ஷனையும் 000 சப்நெட் மாஸ்காவும் ரெப்ரசன்டேஷன் பண்றேன். ஓகேங்களா? இன்ஸ்டீட் ஆஃப் ஸ்டாட்டிக் ரூட். ஒரு ஒரு 10, 15 ரூட் எழுதுறதுக்கு ஒரு சிங்கிள் ரூட். நீங்க எந்த நெட்வொர்க் வேணா இருந்துக்கோங்க. எந்த சப்நெட்டா வேணா இருந்துக்கோங்க. உங்க நெக்ஸ்ட் ஹாப்ப யூஸ் பண்ணி போங்க. இந்த மாதிரி ஒரு ரூட் எழுதுறது தான் டிஃபால்ட் ரூட்டிங். ஓகேங்களா? இதோட கமெண்ட் என்ன? ஐபி ரூட். ஓகேங்களா? 0000. அதுக்கப்புறம் நெட் மாஸ்க்கும் 000. இதுக்கப்புறம் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஹாப் அட்ரஸ் கொடுக்க போறோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாட்டிக் ரூட்டிங்க்கும் டிஃபால்ட் ரூட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ நம்ம லேப் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? 192.168.1.1 கொடுத்துருக்கேன். கேட்வே கொடுத்துடணும். 2 config t interface gi 0/0/0 IP address 192.168.1.1 1.2 255.255.255.0 motion. இங்க வந்து 2.1 எடுத்துக்கலாம். interface gi 0/0/1 motion கொடுத்துக்கலாம். சரிங்களா? இங்க என்ன பண்ணலாம்னா 2.2 கொடுத்துக்கலாம். .1 கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இது 3.2 கொடுத்துடலாம்.
4.1 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே 4.2 கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிள்ல என்ட்ரி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஷோ ஐபி ரூட். இதுல டைரக்ட்லி கனெக்டட் ரூட் தான் இருக்கும். அதாவது 1ம் 2 தான் 1 நெட்வொர்க்கும் 2 நெட்வொர்க் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட். நம்ம கிட்ட ரிமைனிங் நெட்வொர்க்கோட ரூட்ஸ் இல்லை. ஸோ நான் என்ன கொடுக்க போறேன்னா டிஃபால்ட் ரூட்டிங் கொடுக்க போறேன். ஐபி ரூட் 0.0.0.0 எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, இந்த சப்நெட் மாஸ்காக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் ஹாப் என்ன எனக்கு 192.168.2 192.168.2. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எழுதிடலாம். ஷோ ஐபி ரூட். இங்க என்ன நெட்வொர்க்லாம் இருக்கு? டைரக்ட்லி கனெக்டட் ரூட் 2ம் 3ம் இருக்கு. ஸோ நம்ம என்ன எழுதணும்? 1ம் 4ம் எழுதணும். ஓகேங்களா? கான்ஃபிக் டி ஐபி ரூட் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும், எந்த சப்நெட் மாஸ்காக இருந்தாலும். நெக்ஸ்ட் ஹாப் எனக்கு 4க்கு இந்த சைடு இருக்கு, 1க்கு இந்த சைடு இருக்கு. சார் 2 நெக்ஸ்ட் ஹாப் போடுறேன். 1 192.168.3.2 192.168.3.2. இன்னொன்று இங்கே என்ன இருக்கு? 2.1. ஓகேங்களா? ஓகே, நம்ம எழுதிட்டோம். இந்த ரவுட்டிங் டேபிளை கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இது வழியாக போகலாம், இல்லைன்னா இது வழியாக போகலான்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாட்டிக் ரூட்டுனால எஸ் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட் ரூட்னால எஸ் ஸ்டார்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து ஷோ ஐபி ரூட் கொடுத்துடலாம். 3 நெட்வொர்க்கும் 4 நெட்வொர்க் இருக்கு. 1ம் 2ம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஐபி ரூட் எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, எந்த சப்நெட் மாஸ்காக இருந்தாலும் சரி, எது வழியா போங்க? 1க்கு 2க்கு நமக்கு எது வந்து நெக்ஸ்ட் ஹாப் 192.168.3.1 192.168.3.1. ஓகேங்களா? டூ ரைட் கொடுத்து கிளியர் பண்ணியாச்சு. எனக்கு கொடுத்துட்டு ஷோ ஐபி போட்டோம். இப்போ டிஃபால்ட் ரூட்னா எஸ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்னா வெறும் எஸ் தான். ஓகேங்களா? கேண்டிடேட் டிஃபால்ட்டுக்கு தான் ஸ்டார். ஸோ அதனால தான் நம்ம டிஃபால்ட்டுக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லோக்கல் ரூட் பார்த்துட்டோம், கனெக்டட் ரூட் பார்த்துட்டோம், ஸ்டாட்டிக் ரூட் பார்த்துட்டோம், அதில் டிஃபால்ட்டும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ரிப்பு, பிஜிபி இருக்கு, ஏஜிஆர்பி இருக்கு. ஸோ இதெல்லாமே நெக்ஸ்ட் வர லேப்ல பார்க்கலாம். இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம டிஃபால்ட் ரூட் எழுதிட்டோம். ஸோ பேக்கெட் சென்ட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாமா? ஃபெயில்ட் ஆகுது. பிங்க் பண்ணி பார்க்கலாம். பிங் 192.168.1.1. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆர் பேக்கெட் போயிருக்கலாம். ஸோ அதனால நமக்கு ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ டிராஃபிக் அந்த இடத்துல இருந்தும் நமக்கு கிடைக்குது. இங்க இருந்தும் டிராஃபிக் அங்கே போகுதான்னு பார்த்துடலாமா? நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒர்க்கிங் ஸ்டாஃப்ஸா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வேற என்னென்ன டவுட்லாம் இருக்கு? எனக்கு நான் நெக்ஸ்ட் கரியர் கைடன்ஸ் எந்த மாதிரி போனா எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்ம 2 பிசி 0லேருந்து பிசி 1 கம்யூனிகேட் ஆகுது, பிசி 1லேருந்தும் 0 கம்யூனிகேட் ஆகுது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோல டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய வீடியோ போட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார்